எந்த செய்தி உங்களை கலங்கடிக்குது? இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த வார்த்தையின் அதிகாரத்துல சொல்றேன், பரிசுத்தாவின் அபிஷேகத்துல சொல்றேன், அது உங்களை ஒன்றும் செய்யாது. நீங்கள் அதை மேற்கொள்வீர்கள். அது பெரிய மலையா கூட இருந்துட்டு போட்டோம், கோலியாத் மாதிரி பெருசா இருக்கட்டும், அதை நீங்கள் வீழ்த்துவீர்கள், ஒன்றும் இல்லாமல் ஆக்குவீர்கள். இதுதான் வேறு. இந்த வேர்ல போய் நான் சொல்லணும், நான் பயப்படாமல் இருப்பேன், நான் கலங்காமல் இருப்பேன். பிசாசுக்கு என்ன தெரியுமாங்க வேணும்? நல்லா சொல்றேன் கேளுங்க. நீங்க சந்தோஷமாவே இருக்க கூடாது, அழுதுகிட்டே இருக்கணும், எவங்கிட்டயாவது கையேந்திக்கிட்டே இருக்கணும், பிரச்சனையாலே நிரம்பி இருக்கணும், பிரச்சனையெல்லாம் ஊரெல்லாம் போய் சொல்லணும், எவனும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடாது. நீங்க வேணா பாருங்க, எவனா ஒருத்தன் உதவி செய்ய வந்தான்னா இன்னைக்கு வர்றேன்னு சொல்லுவான், நாளைக்கு வரமாட்டான். ஏன்னா அவன் போய் வேலை செஞ்சிருவான்ல. ஏன்னா உங்களுக்கு உதவி செஞ்சுட்டா உங்களுக்கு சந்தோஷமா இருப்பேன். உங்க சம்பளத்தை வர விட மாட்டான், வேலை உயர்வை வர விட மாட்டான், எல்லாம் பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். அவன் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் ஓயாம இதை பண்ணுவான். நானும் ஓயாம சந்தோஷமா தான் இருப்பேன், நிம்மதியா தான் இருப்பேன். ஒவ்வொரு நாளும் அவனை ஜெயித்து கொண்டே இருப்பேன். ஏன்னா ஜெயிக்கிற இயேசு எனக்குள் வாசம் செய்கிறார்.